சரி, அப்படி யாராவது உண்மையாக இருந்து திருப்தியாக்கப்பட்டவர்கள் உண்டா? எஸ். முதலாவது எடுப்போம், நோவா. யார்? நோவா. நோவாவை எடுங்க. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். 8 வைங்க. நோவா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. காரணம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானாகவும் வாழ்ந்தார். உத்தமன் அர்த்தம் என்ன? துணிகரமான பாவங்களுக்கு விலகி தன்னை காத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் உத்தமர்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துணிகரமான பாவங்களை செய்யாமல் தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவர் யாராக வாழ்ந்தார்? உத்தமனாக வாழ்ந்தார். அதனால தான் கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார்? வந்த பெரிய ஆபத்தில் உலகமே அழிஞ்சாலும் இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார். நன்மையினால், சும்மா ஒரு பேருக்கு அல்ல, தண்ணி வற்று வரைக்கும் தேவையான உணவை கொடுத்து வேலையை செஞ்சு படகு வச்சு காப்பாற்றி ஆண்டவர் நோவாவை திருப்தியாக காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உத்தமர்கள் என்று சொல்லும்போது யாரை காட்டுகிறது? துணிகரமான பாவம், துணிகரமான அக்கிரமங்களை செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற உத்தம கிறிஸ்தவர்களை கர்த்தர் நன்மையினால் திருப்தி. யாரை போல? நோவாவுக்கு அப்படி என்ன நன்மை செஞ்சார்? பெரிய நன்மை. உலகமே அழிஞ்சாலும் அவருக்கு மட்டும் அழிவு வரல. இதை விட என்ன நன்மை செய்யணும்? இதை விட என்ன நன்மை செய்யணும்? அவருடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறார். அவரோடு மட்டும் கர்த்தர் பேசுகிறார். அவருக்கு மட்டும் வேலை செய்ய சொல்கிறார். அந்த அளவுக்கு நோவா உத்தமனாக வாழ்ந்திருக்கார், உத்தமனாக இருந்திருக்கார். நீங்கள் உத்தமனாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்கிறாருன்னு பாருங்கள். உங்கள் கூட பிறந்தவர்களுக்குள்ளே, உங்கள் தாயின் வயிற்றில் பிறந்தவர் அத்தனை பேருக்குள்ளே உங்களை தனியாக நடத்துவார், தனியாக உங்களை காப்பாற்றுவார், தனியாக உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் உத்தமமாக இருந்து பார்க்கத்தான் அதை செய்வார். ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஒரு உத்தமமாக இருக்கணும். ஒரு ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தில் உண்மையாக இருக்கமா? அந்த நேரம் தான் ஃபோனை தூக்கிட்டு வெளியே ஓடுறது, அந்த நேரம் தான் ஃபோனை கண்ணை திறந்துக்கிட்டு தண்ணி குடிக்க போகிறது. ஒரு ஜெபத்தை ஒழுங்காக பண்ண முடியுதா? பைபிளை ஒழுங்காக வாசிக்க முடியுதா? ஒரு சின்ன சவுண்டு கேட்டக்கூடாது, நாய் குலைச்சா கூட எட்டி பார்க்குறது. பைபிளை வாசிச்ச நீ ஒரு நாளைக்கு ஒரு கர்த்தருடைய காரியத்தில் உத்தமமாக இருக்க முடியலையே, முடியலையே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். நீங்கள் உத்தமமாக இருந்தால் என் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளால் திருப்தியாக்குவார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளே உத்தமமான கிறிஸ்தவர்களுக்கு நன்மையினால். சரி, இந்த நோவா மட்டும் இல்லை, இன்னொருத்தர் பாருங்கள், யோபு 1:1 பாருங்கள். யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யாரு? ஊத்சு தேசத்தில். ஊத்சு தேசம் இது எங்கே இருக்குது? கிழக்கே இருக்குது. இஸ்ரவேல் நாட்டுக்கு கிழக்கே இருக்குது. 3ஆம் வசனத்தில் பாருங்கள். அதை தான் கிழக்கத்திய புத்திரர்களில் எல்லோரிலும் இவர் யாராக இருக்கிறார்? அப்போ யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிழக்கே இருக்கிற தேசம் எதுனா அம்மோனியர்கள் தேசம், மோவாபியர்களுடைய தேசம், ஏதோமியர்களுடைய தேசம், சேயீர் மலை தேசத்தினுடைய தேசம். இப்படி கிழக்கு நிறைய தேசங்கள் இருக்கு, நிறைய ஜனங்கள் இருக்காங்க. கிழக்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயே அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஏதோமியர்கள், சேயீர் மலை, எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்குள்ளேயும் உத்தமனாய் வாழ்ந்தவர் யோபு. அதனால தான் கர்த்தர் அவரை யாராக வைத்திருந்தார்? பெரிய சீமானாக வைத்திருந்தார், பெரிய செல்வந்தனாய் வைத்திருந்தார். காரணம், அவனுடைய உத்தமம் அவனுக்கு செல்வத்தை குவித்தது. வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்திலே, அவன் உத்தமனும். அவன் உத்தமனாய் இருக்கிறதுக்கு காரணம் அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். அப்போ தேவனுக்கு பயந்து பயந்து இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் அவன் அடுத்தவன் பொருள் வேண்டாம், அடுத்தவன் ஆடு நம்ம ஆட்டுக்குள்ளே வந்துருச்சு, அந்த ஆட்டை கொண்டு அவன்கிட்ட ஒப்படைச்சிரு.
இப்படி உத்தமனாய் பிறருடைய மாடுகள் ஆடுகள் சொத்துக்கள் எதுவும் அவ்வளவு சொத்துக்கள். 500 ஏர் மாடு, 500 ஏர் மாடுனா 500 டிராக்டர் வச்சிருக்க மாதிரி. அப்போ டிராக்டரே இவ்வளோன்னா நிலங்கள் எவ்வளோ இருக்கும் பாரு. அவ்வளவு செல்வந்தர் யாரு? இவ்வளவு செல்வம் செழிப்பு ஆசீர்வாதத்துக்கு காரணம் உத்தமனாய் இருந்தபடியால் பல நன்மைகளை தந்து அந்த மனுஷனை திருப்தியாக வச்சார். இதுதான் ரகசியங்க. நீங்கள் உண்மையாக இருங்க. இன்னைக்கு அந்த உண்மைக்கு பலன் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உண்மைக்கு உத்தமத்துக்கு ஏற்ற பலனை தந்து திருப்தியாக்காமல் அனுப்ப மாட்டார். ஏன்னா அவர் நீதி உள்ள. இப்போ நான் சர்ச்சுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு நன்மை வரலையே. நீ உத்தமன் என்று ப்ரூஃப் பண்ணும் வரைக்கும் நன்மைகள் வராது. நான் சொல்ல புரியுங்களா? நான் 2 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 10 வருஷம், நீ ப்ரூஃப் பண்ணு. நீ உத்தமனாக வாழுகிறாய் என்பதை ப்ரூஃப் பண்ணு, நிரூபித்து காட்டு. அப்போ தான் கர்த்தர் உனக்கு பல நன்மைகளை தந்து உன்னை திருப்தி ஆக்குவார். இல்லைன்னா நீ எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருப்ப. நீங்கள் உத்தமர்கள் என்று நிரூபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உத்தமர்களாக வாழ வேண்டும். உத்தம கிறிஸ்தவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்தார் இந்த நோவா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாக இருந்தார். ஊத்சு தேசத்திலே கிழக்கத்திய புத்திரர்களுக்குள்ளே யோபு உத்தமனா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உத்தமராக இருங்கள். நீங்கள் குடியிருக்கிற தெருவிலே ஊருக்குள்ளே நீங்கள் உத்தமர்களாக இருங்க. நீனும் ஊருக்காரனை போல திருடுறது, நீனும் ஊருக்காரனை போல ஓசி பொருள் தானேன்னு சொல்லி திருடுறது. ஒரு டிராக்டரில் கரும்பை ஏற்றிட்டு போக முடியல, ஒடிக்கிறான், பறிக்கிறான். அவன் ஓசி கரும்பு பறிக்கிறான்னா விசுவாசியும் போய் என்ன செய்கிறான்? அடுத்தவன் கஷ்டப்பட்டு விலைய வச்சு வண்டியில் ஏற்றி அவன் சுகர் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான். நீ மற்றவனை போல் ஓசின்னு பறித்து எடுத்தாயின்னா திருநாயின்னா உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நாம் யார்? ஹெல்மெட்டே புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கி வச்சேன், காணோம். பழைய ஹெல்மெட் இருக்குது அந்த இடத்துல, எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன் ஹெல்மெட் செருப்பு வாங்கி போட முடியல பாஸ்டர், புது செருப்பாக திருடு போகுது. அவங்க பழைய செருப்பை போட்டு இவங்க நீங்கள் அத்தனை பேரும் இப்படிப்பட்ட உத்தமர்களை நன்மையால் நிரப்புவார்னு நினச்சிக்கிட்டு இருங்க. உங்கள் பொருள் இல்லைன்னா அதை தொடவே கூடாது. செருப்பு ஏன் குமியுது? அவங்க பழசை போட்டு புதுசு ஊற்றிட்டு போயிடுது. புதுசுக்காரங்க அடுத்தவங்க செருப்பு எதுக்குன்னு போயிட்டு போயிடுது. அவங்க இடத்துல போய் வேறு ஒன்று வாங்கிக்கிறோன்னு போயிடுறாங்க. இப்படித்தான் நம்ம சர்ச்சில் நடந்துக்கிட்டு. யோசிங்க, உத்தமர்களுக்குத்தான் நன்மையை தருவார். அல்லையா? சொல்லுங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வர்றாங்க. அதில் வர்றதில் 2 பேரை மட்டும் சொல்கிறாரு. வாசிங்க 32 அதிகாரம் 11 வசனம். என்னாகமும் 32:11. உத்தமமாய் பின்பற்றின என்னை உத்தமமாய் பின்பற்றின கெனேசியனான எப்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, பாருங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றின தவிர, அடுத்து வைப்பா 12 வசனம். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் நான் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று அவர்களுக்கு என்ன செய்கிறேன்? புரிஞ்சவங்க அல்லையா? சொல்லுங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆம்பளைகளுக்குள்ளே, பொம்பளைகளுக்கு அன்னைக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு விட்டு வரவங்க, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆம்பளைகளுக்குள்ளே பொம்பளைன்னா கண்ணை மூடி தூங்கிக்கிறலாம், பாவம் அப்படின்னு விட்டுருவார். நினச்சிக்கிட்டே இருங்க, இங்கே தூங்க வச்சுட்டு போயிடுவார். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆம்பளைகளுக்குள்ளே 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில்
யோசுவாவும் காலேப்பும் தவிர ஒருவரும் உத்தமமாய் பின்பற்றல. உத்தமம்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் வாங்க. துணிகரமான பாவங்களுக்கு விலகி தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் சொல்லுங்க உத்தமர்கள், உத்தம கிறிஸ்தவர்கள். அப்படி என்றால் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஒருவரும் தெய்வத்துக்கு பயந்து நடக்கல. அதனால அவங்க சொல்லிட்டாரு, இவங்க ஒருத்தரும் கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டார். உத்தமமாய் பின்பற்றின காலேப்பு. இங்கே ஏன் எப்போவுமே யோசுவா காலேப்பு தானே சொல்லுவாங்க, இங்கே மட்டும் எப்படி வர்றாரு? ஏன் இந்த 2 பேருக்குள்ள யார் உத்தமர்னா காலேப்பு தான். யோசுவா காலேப்புக்குள்ளே 2 பேரும் உத்தமமாக பின்பற்றின. இந்த 2 பேருக்குள்ள யார் உத்தமர்னா காலேப்பு தான் உத்தமர். ஏன் அப்படி? அவன் ஹிந்து கன்வெர்ட்டடு. யாரு சொல்லுங்க? கெனேசிய இனத்தை சேர்ந்தவர். கானானியர்களிலே ஒரு குரூப்புக்கு பேர் கெனேசியர். இந்த கெனேசிய இனத்தை சேர்ந்த கானாசி இவன் ஹிந்துவிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தான். அதனால் ரொம்ப பயந்துருந்தான். இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் யார்? யோசுவா. அவனுக்கு கொஞ்சம் நிர்விசாரம், நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு ஒரு நிர்விசாரம் உண்டு. யாருக்கு? இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனுக்கு. நமக்குள்ளே அந்த நிர்விசாரம் வரவே. அதனால தான் இந்த 2 பேரையும். ஆனால் யோசுவா மோசேக்கு பிறகு தேசத்தை பிடிப்பதற்கு, பங்கிடுவதற்கு, ராஜாக்களோடு சண்டை போடுறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட தான் பொறுப்பாக படைச்சார்? யோசுவா தான். அதுக்கு நீ வேணா லாய்க்கானாலும் யார்? யோசுவா. ஆனால் யோசுவாவை என் தாசன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என் தாசனாகிய காலேப்போ வென்றால், தாசன் ஒருத்தர். இந்த 2 பேரில் ஆண்டவர் என் தாசன், என் மகன் என்று சொன்ன ஒரே ஆள் காலேப்பு தான். புரிஞ்சதா? இதை புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரியணும். கர்த்தர் இந்த 2 பேரும் உத்தமமாய் பின்பற்றினார். இந்த உத்தமமாய் பின்பற்றின 2 பேருக்குள்ளேயும் ஆண்டவருடைய தாசன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிரியமான நபர் யாருன்னா காலேப். நீங்கள் உத்தமர்களுக்குள்ளே உத்தமராக இருக்கணும். ஆமேனே வரமாட்டீங்க. நமக்கு அதுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. என்ன நம்மளாம் உத்தமர்களாக இருப்போமான்னு சொன்ன பைபிள் சொல்லுகிறது. நல்லா பாருங்க, பாட்டு பாடுறோம். பாட்டு பாடுறதுல என்ன இருக்கு சொல்லுங்க? உத்தமமாக பாடுறவங்க இருக்காங்க. பாடுற மாதிரி கை தட்டுறேன், பாட்டு பாடுறேன். உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்காது. எவ்வளோ ரசித்து பாடினேன், உங்களுக்கு கேட்கலையா? கேட்காது. இதுக்கு பேர் தான் உத்தமம் இல்லாத பாட்டு. பாடுறது மாதிரி தெரியும், கை தட்டுற மாதிரி இருக்குது, ஒரு சத்தமும் வராது. நீ அதுக்கு தட்டாமலே இருந்துடலாம். தெரியுதா? கை தட்டினா கை தட்டினதாக இருக்கணும். பாடினா சவுண்டு என்ன செய்யணும்? வரணும். பக்கத்தில் உள்ளவனுக்காவது அந்த நீ பாடுற பாட்டு கேட்கணும். ஒருத்தரும் கேட்காம உள்ளத்திலே கீதம் பாடுவேன்ற மாதிரி உள்ளத்துக்குள்ளே பாடிக்கிட்டு, உள்ளத்துக்குள்ளே கை தட்டிக்கிட்டு, உள்ளத்துக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு, நீ உள்ளத்துக்குள்ளே கடை ஒன்றுக்கு லாய்க்கல. கர்த்தர் எப்படி உன்னை உத்தமனாக நான் பார்ப்பார். கர்த்தர் எப்படி உனக்கு நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆக இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்குள்ளே யோசுவாவும் காலேப்பும் உத்தமமாய் பின்பற்றினார்கள். இந்த உத்தமர்களுக்குள்ளே உத்தமராய் இருக்கிற இந்த காலேப்பை போல நாம் உத்தமமாய் பின்பற்றினால் நம்மையும் நன்மையினால் திருப்தியாக்குவார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வருஷ துவக்கத்தில் சொல்லும் போது நன்மையினால் முடிசூட்டுவார் வருஷத்தை. ஆனால் இப்போ சொல்கிறாரு, உன்னை நன்மையினால் திருப்தியாக்குவேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த மாதம் கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை தந்து நம்மளை என்ன செய்ய போகிறார்? திருப்தியாக்க போகிறார். இன்னொரு உத்தமமாய் பின்பற்றினவர் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம். நாத்தான்வேல். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறார், இதோ
கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இஸ்ரவேலன்னா யாரு? கிறிஸ்தவன். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள், யூதன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு பேர் கிறிஸ்தவன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி வாழுகிறதுலே உத்தமனாக இருந்திருக்கார். யாரு? இந்த நாத்தான்வேல். அதுக்கு பிறகு அவனுடைய உத்தமத்தை அறிந்து அவன் வந்திருக்கிற பார்த்து, கபடற்ற உத்தமனே, நீ எனக்கு சீசனா மாறிக்க. அன்னைக்கிலேருந்து அவன் யாரா மாறிட்டான்? ஏசப்பாவுக்கு சீசனா மாறி. 12 சீசர்களை ஒருத்தன் யாரு சொல்லுங்க? இந்த நாத்தான்வேல். அப்போ உத்தமனா இருக்கிறவன் கண்டிப்பாக கர்த்தர் அவனுக்கு பல வாக்குத்தத்தம், நம்ம வசனத்தை சொல்லுங்க, நன்மையினால் அவனை திருப்தியாக்குவார். அப்போ உத்தமனாய் இருக்கிறவனுக்கு நன்மையை வழங்குவார், நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த உத்தம இஸ்ரவேலனாய் இருக்கிற இந்த நாத்தானுவேலுக்கு முதல் நன்மை ஏசப்பாவுக்கு யாராயிட்டான்? 12 சீஷர்களை ஒருத்தன் ஆயிட்டான். இவ்வளவு சீஷனா எத்தனை பேர், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவரிடத்தில் வந்தார்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் நன்மை செஞ்சார். அவன்லாம் 12 பேரில் ஒருத்தனை வர முடியலை. ஆனால் யார் வந்துட்டா? நாத்தான்வேல். இந்த செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீஷரை பற்றியும் படித்தா நமக்கே பிரம்ம, கர்த்தர் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுறார் பாருங்க. இந்த லேவின்னு ஒருத்தர் இருக்காரு. யார் லேவினா? யார்? மத்தேயு. இவர் சாதாரண ஆளே கிடையாது, ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். ஊருக்கு என்ட்ரன்ஸில் வாசலில் உட்காந்து ஆஃபீஸ் போட்டு வர்றவங்ககிட்டலாம் என்ன வசூலிக்கிறவர்? வரி வசூலிக்கிற நேரம் போக மற்ற நேரம்லாம் உட்காந்து என்ன படிச்சுக்கிட்டு இருப்பாரான்? பைபிள் படித்து கின்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரான். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தை அவர் எழுத வச்சார். அவர் எழுதியிருக்கிற மத்தேயு சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தில் மத்தேயு சுவிசேஷத்தை முதல் சுவிசேஷமாக வச்சது காரணமே அதுதான். யார் எழுதுனது? மத்தேயு என்கிற லேவி. அவனுடைய ஒரிஜினல் பேர் லேவி. யார் பேர்? மத்தேயுடைய ஒரிஜினல் பேர் லேவி. பேதுருடைய ஒரிஜினல் பேர் சீமோன். புரியுதா? அல்லையா சொல்லுங்க. பவுலுடைய ஒரிஜினல் பேர் சவுலு. இப்படி நிறைய இருக்குது ஒரிஜினல் பேர். அருள் பிரகாஷுடைய ஒரிஜினல் பேர் பரவாயில்லையே, நம்மளை மறந்துட்டேன்னு நினச்சேன். ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்குது. இந்த லேவி உட்கார்ந்து பைபிளை படித்து நல்ல பைபிளை ரெஃபர் பண்ணி வச்சுருந்தார். அதனால தான் இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு வசனமும் புதிய ஏற்பாட்டு கம்பேரிஷன் பண்ணி எழுதியிருப்பார். இந்த வசனத்தின்படி இது நிறைவேறியிருக்கு, இந்த வசனத்தின்படி இது நடந்திருக்கு, இந்த வசனத்தின்படி இவர் தான் அந்த இயேசு, இந்த வசனத்தின்படி இவர் தான் அந்த கிறிஸ்து, இந்த வசனத்தின்படி இவர் தான் மேசியான்னு ரெஃபர் பண்ணியே 64 இடத்துல எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் படித்தா தெரியும். இதுதானே எங்களுக்கு வேலையே. யார் எதுக்கு எழுதுனா, எதுக்கு இவரை கொண்டு முதலாக சேர்த்தாரு, இவர் ஏன் இந்த வேலையை பார்த்தாரு, இப்படி பைபிளை படித்து ஆராய்ச்சி பண்ணுகிற நபராக இருந்தபடியால், பைபிள் படிக்கிறதுலே ஒரு உத்தமனாக இருந்தபடியால் அவனை ஆயக்காரன் கூட பார்க்காம செலக்ட் பண்ணி 12 பேரில் ஒருத்தனாக்கினார். அப்போது ஒரு எதாகிலும் ஒரு ரூபத்தில் நீங்கள் உத்தமனாக வாழ்ந்து காட்டீங்க, உங்களை கர்த்தர் யார் நன்மையால் திருப்தி ஆக்கி விட்டுருவார். கடமைக்கு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. கடமைக்கு கிறிஸ்தவனை வந்து ஆளோட ஆளாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? கல்யாணம் சாவு வீட்டில் அழுவாங்க, கடமைக்கு அழுவாங்க. அந்த உருத்தோடு அழுகணும், அந்த உரித்தோடு, அந்த உரிமையோடு. இது அப்படி அழுகிறது போல ஆண்டவர்கிட்ட உரிமையா உருத்தோட, ஏன் இயேசு, ஏன் தெய்வம், என் ஆண்டவர், என் ஆண்டவர்னு உறவோடு உரிமையோடு வாழணும். அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு நன்மையை தந்து திருப்தியாக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? அப்போ இந்த நாத்தான்வேல் உத்தமனாக இருந்தான். அன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நீ அத்திமரத்தில் இருக்கும்போதே உனக்கு எனக்கு தெரியும், நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும், பயிர் பிடிக்கும்போது அப்படின்னா அன்னைக்குலேருந்து ஏசப்பா பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். இப்படி உத்தமமாக இருக்கிறவர்கள். பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு,
பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு, உத்தம குமாரனாகிய வாசிங்க 1 தீமோத்தேயு 2:1 விசுவாசத்தில் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய பவுலுக்கு குமாரன் யாரு? அப்படியா? பவுலுக்கு கல்யாணமே ஆகலை. எத்தனை பேர் தெரியும்? பவுல் ஒரு கல்யாணம் பண்ணாத ஊழியக்காரர். கல்யாணம் பண்ணாமல் கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செஞ்சவர் யார்? பவுல். அப்போ பவுலும் சீலான்னு வருதே. ஷீலா ஒரு பொண்டாட்டின்னு நினச்சிக்கிறாங்க. என்ன பொம்பளை பேரை வச்சு விட்டாங்களா? ஷீலான்னு யாருன்னு வருது? பவுல் பொண்டாட்டி போலன்னு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது ஷீலான்றது ஆம்பளை பேர். பவுலோடு சேர்ந்து இப்போ காந்தி ஜெயந்தின்னு வந்துச்சா 2ஆம் தேதி, காந்தியுடைய பொண்டாட்டி ஜெயந்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். காந்தியுடைய மனைவி தான் ஜெயந்தின்னு நினைக்கி, அதனால் காந்தி ஜெயந்தி 2 பேரும் பொண்டாட்டி புருஷனும் வச்சுருக்காங்க. ஜெயந்தின்றது நிறைய பேருக்கு பொம்பளைகளுக்கு ஜெயந்தின்னு பேரை வச்சு ஜெயந்தின்னா என்னன்னே அர்த்தம் தெரியாமல் போச்சு. காந்தியுடைய பிறந்த நாள் தான் என்னது? ஆமாம், இப்படி நிறைய பேருக்கு இந்த பேர்களில் குழப்பம்தான் வருது. பவுல் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்றார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்த ஆவிக்குரிய மகனாக இருந்தார். எத்தனையோ ஆத்துமாக்களை பவுல் ரட்சிப்புகளை நடத்தி ஆதாயம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பேருமே அவருடைய மகனாக மகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர் ஆத்துமாவை பெற்றெடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேருக்குள்ளும் தீமோத்தேயு யாரு? உத்தம குமாரன். உத்தம குமாரன். உத்தமன்னா என்ன அர்த்தம்? துணிகரமான பாவத்துக்கு விலகி தெய்வத்துக்கு பயந்து வாழுகிற உத்தம குமாரன் தீமோத்தேயு. நாமும் அப்படி இருக்கணும். எத்தனை பேர் இந்த சபைக்கு வந்தாலும், எத்தனை பேர் சபையை விட்டு போனாலும், எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டே போனாலும், நாம் உத்தமமான கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். நம்மளை நன்மையினால் நம்மளை திருப்தியாக்கி நம்மளை வாழ வைக்க ஆசீர்வதிக்க அவர் உண்மையாக. சும்மா கடமைக்கு ஆளாளால பைபிளை தூக்கி கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் அது ஆசீர்வாதத்தை தராது. நம்மை பற்றி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கணும். நீ உத்தமமான கிறிஸ்தவங்க. காலையில் எந்திரிச்சா பாட்டு கேட்பாங்க, நைட்டான படுக்கும்போது பாட்டு கேட்பாங்க, பாட்டு போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும். இவங்க வேறு பாட்டு போடுவாங்க. காலையில் எந்திரிச்சு அணியனேன்னு சண்டை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. அந்த பாட்டு தான் பக்கத்து வீட்டுக்கு கேட்குது. சண்டை போடுற சவுண்டு, சண்டை போடுற சவுண்டு அல்ல, ஜெபிக்கிற சவுண்டு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர்கள் தான் யாரு? உண்மை உத்தம கிறிஸ்தவர்கள். பவுலை பற்றி புறஜாதி பெலிஸ்திய ராஜா சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. வாசிங்க 1 சாமுவேல் 29 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 29 அதிகாரம் 6 வசனம். ஆக்கீஸ் என்பது யாரு? பெலிஸ்திய ராஜா. பெலிஸ்தியர்களுக்கு 5 பட்டணம் உண்டு, 5 ராஜாக்கள் உண்டு. ஆக்கீஸ். அந்த 5 பட்டணங்களில் ஒரு பட்டணத்துக்கு ராஜாவு பேர் ஆக்கீஸ். அவன் பேர் ஆக்கீஸ். இந்த ஆக்கீஸ் என்ற ராஜா தாவீதை அழைத்து, நீ உத்தமன், எப்படி சொல்கிறான் பாருங்க, நீ உத்தமையா, கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி வாழுகிற உத்தமன்னு யார் சொல்கிறா? புறஜாதி ராஜா சொல்லுகிறான். புறஜாதி ராஜா சொல்லுகிறான், நீ கர்த்தருக்கு பிரியமானவன். அப்படியே அவன் சொல்கிறான் பாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறப்பா, நீ கர்த்தருக்கு உத்தமமான கிறிஸ்தவன். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு சாட்சி. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் லஞ்சம் வாங்காமல், டியூட்டியை உண்மையாய் பார்த்து, டியூட்டியில் டெமிக்கி அடிக்காமல், உண்மையாய் டியூட்டி பார்த்து லஞ்சம் வாங்காமல் நேர்மையான ஒரு ஊழியனாய் அதிகாரியாய் வாழும்போது உங்களை பார்த்து சொல்லணும், நீங்கள் உத்தம கிறிஸ்தவன். உங்களுக்கு நன்மைகளை வழங்கி நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதம் நன்மையை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உத்தம கிறிஸ்தவர்கள் யாரோ, உத்தமமாய் வாழுகிறவர்கள் யாரோ, அவர்களுக்கு இந்த மாதம் நன்மையை செய்து உங்களை திருப்தியாக்க போகிறார்.
எழுந்திருப்போமாக.